ராகுல் காந்தியினுடைய பிளான் என்ன அப்படின்னா திமுகவோட இருக்கிறது, நிறைய இடங்களை ஜெயிக்கிறது, தாவேகா கிட்ட போயிருது. அதான் அவங்களுடைய ஆரம்ப பிளான். விஜயை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய செல்வாக்கு அவருக்கு தெரியாது. அதனால ஒரு கட்டி பிடிச்சி தெரிஞ்சதுன்னா ஒண்ணுமே கிடையாது. எதிர்வரும் காலத்தில் எடப்பாடி கையில் தான் அதிமுக இருக்குமா, இல்ல மீண்டும் ஏதேனும் ஒரு திராவிட கட்சியை அழிக்கும் நோக்கில் தான் பாஜக செயல்படுங்கும் பொழுது அது அதிமுகவுக்கு ஒரு பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? இதுவரை எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அதிமுக கோர் ஓட்டு பேங்க் தான் நிற்கிறாரு ஒழிய அப்படியே மக்கள் அப்படியே அலைகடந்து திறந்து நம்மளுக்கு வருவாங்க மற்றவங்க அப்படின்னு அவர் நினைக்கல. ஆனால் கோர் ஓட் பேங்கை வச்சு ஆட்சி அமைக்க முடியுமா? இரண்டு கட்சி தான், ஒன்று திமுக, இன்னொன்று தாவேகா போட்டிங்கிற ஒரு நரேட்டிவ் செட் பண்ணதுக்கு பிறகு அதிமுகவோட எதிர்கால நிலைமை என்ன ஆகும்? இன்னைக்கு நீங்க எம்எல்ஏவை பாதுகாக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, உங்கள் பேச்சை தாண்டி எம்எல்ஏக்கள் சில செயல்படுறாங்க. அப்படிங்கும் போதே கட்சி கட்டுப்பாட்டிலையும் இல்லை, பலவீனமாகவும் ஆகுது. எதிர்வரும் காலத்தில் அதிமுக அடுத்த தேர்தலை சந்திப்பதற்கு இருக்குமா? எவ்வளவு டேஞ்சரான கேள்வி தெரியுங்களா? இது நம்ம பதில் சொல்லணும்னா எவ்வளவு அதிமுககாரங்க எவ்வளவு கஷ்டப்படுறது தெரியும். சீமானுடைய ஓட்டு வங்கிங்கிறது மிக பெரிதலோட சரிஞ்சிருக்கு. சீமானுக்கு எவ்வளவு ஓட்டு விழுந்ததுன்னு தெரியாது நம்மளுக்கு. அல்டிமேட்டா வந்துட்டு கவுண்டிங் பண்ற இடத்துல இந்த பூத்துல 40 ஓட்டுனா 40 ஓட்டு, அங்க 60 ஓட்டு கூட விழுந்திருக்கலாம் அவருக்கு. ஆனா சீமான் பண்ண பரப்புரைக்கு விழுந்தது 4% ஓட்டு அப்படின்றது தகாத ஓட்டு. அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் முதல்வராவதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறது. இந்த சிக்கல் எல்லாம் கலைந்து கோர்ட்டுக்கு போறேன்னு சொன்னாங்க, கோர்ட்டுக்கெல்லாம் போக வேணாம் அப்படிங்கிற குரல் எழும்பி இருக்கிறது. முதல்வராக போகிறார் அப்படிங்கிற செய்தி தாண்டி எதிர்வரும் தமிழ்நாடு அரசியல் எப்படி இருக்க போகிறது? காங்கிரஸ் திமுகவை விட்டு பிரிந்தது சரியான நினைக்கிறீங்களா? இன்னைக்கு காங்கிரஸ் எதிர்கட்சியாக இருப்பதற்கும் ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய பாஜகவை தீவிரமாக எதிர்ப்பதற்கும் அனைத்து வகையிலையும் உதவி செய்தது திமுக தான். இதை எல்லாத்தையும் மறந்து விட்டு 2 அமைச்சர் பதவிற்காக குடுகுடுன்னு ஓடிட்டீங்களே அப்படிங்கிற விமர்சனங்கள் பல்வேறு வகையில் வருது, காங்கிரஸ்ல இருந்தே வருகிறது. இதை எப்படி எடுத்துக்கிறது? ராகுல் காந்தி தவறு செய்து விட்டார் அப்படி எடுத்துக்கிறது, அல்லது கொஞ்ச நாள் போய் வெயிட் பண்ணியிருக்கணுமோ, மற்ற என்ன நடக்குதுன்னு தெரியாம உடனடியாக சென்றது தவறுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ராகுல் காந்தியினுடைய பிளான் என்ன அப்படின்னா திமுகவோட இருக்கிறது, நிறைய இடங்களை ஜெயிக்கிறது, தாவேகா கிட்ட போயிடுறது. அதான் அவங்களுடைய ஆரம்ப பிளானு. அதனால வந்துட்டு அவங்களுடைய பிளான் வந்துட்டு இது ஒன்றும் புதுசு ஒன்றும் கிடையாது, ஜெயிச்சோன்னு எடுத்த முடிவு கிடையாது, ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த முடிவு தான் அது. ஆனால் அவங்க நினைச்சா மாதிரி நிறைய இடங்களை ஜெயிக்கல, வெறும் 5 இடங்களை தான் ஜெயிச்சாங்க. அந்த 5 இடங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே அடக்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு தேவை பாதி பார்ட்டர் கூட, 5 சீட்டு கூட, எத்தனை அமைச்சர்கள் வேணுமோ வாங்கிக்கோ, அவ்வளோதான். விஜயை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய செல்வாக்கு அவருக்கு தெரியாது. அதனால ஒரு கட்டி பிடிச்சிருக்காரு. ஒன்றும் தெரிஞ்சதுன்னா ஒன்றுமே கிடையாது. திமுக ஏன் கொடுத்துச்சு அப்படின்னோம்னா அது ஹானர் பண்ணது ஒரு ஆல் இண்டியா கட்சியை, அதை அவங்க புரிஞ்சுக்கல, அவ்வளோதான். இது வந்து தமிழ்நாட்டு அரசியலில் எந்த விதமான சர்ஃபேஸில் எந்த மாற்றமும் ஏற்படாது. ஏன்னா காங்கிரஸ் அவ்வளோ ஒரு பலம் வாய்ந்த சக்தி கிடையாது. ஆனால் அவங்களுடைய 5 எம்எல்ஏக்கு வந்துட்டு இந்த ஆட்சிக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஆனால் அது போதுமானது இல்லை. இன்னொரு குரூப் ஃபார்ம் ஆகிருக்குது, விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் 3. இவங்ககிட்ட 2 6 சீட் இருக்குது. இவங்களும் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க, கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா, என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் இதே திருமாவளவன் தான் விஜயை பார்த்து சொன்னார், நீங்கள் பிஜேபியால் இங்கே இறக்கி விடப்பட்டவர். ஏன்னா சிறுபான்மையினர் ஓட்டுகளை திமுக கூட்டணியிலேருந்து பிரிக்கிறதுக்காக இறக்கி விடப்பட்டவர் தான் விஜய் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி அப்படியே மாற்றிக்கிட்டு விஜய் செய்ய போகிறது வந்துட்டு மதச்சார்பற்ற அரசியல், நாங்கள் ஆதரிக்க போகிறோன்னு சொல்கிறது நிச்சயமான ஒரு சந்தர்ப்பம். காங்கிரஸ் பண்ண சந்தர்ப்பம் கொஞ்சம் குறையாத சந்தர்ப்பம் வந்தது. அதே சொல்கிறாரு, ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளையாகத்தான் விஜய் அவர்களை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு சந்தேகம் ஒரு இருக்குது இல்லை, அப்புறம் அவங்களை போயிட்டு பலப்படுத்தணும்னு நினைக்கிற ஸ்டாலின் இப்படி நினைக்கிறாரா, நீ அப்படி நினைக்கிற? அப்போ என்ன அர்த்தம்? உன்னுடைய எதிர்பார்ப்பு அப்படின்றது வச்சுக்கிட்டு தான் நீ அரசியல் பண்ணுறேன்னே அர்த்தம் இல்லையா? இப்போ இடதுசாரிகளும் செல்வார்கள் நினைக்கிறீங்களா? இடதுசாரிகளுடைய செல்வாக்கு அப்படின்றதுல இன்னைக்கு 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, அதான் அவங்களுடைய செல்வாக்கு. இந்த 4 எம்எல்ஏக்களை கொடுத்து இந்த ஆட்சியை காப்பாற்றணும், அவ்வளோதான். ஏங்க செல்வாக்கை தாண்டி ஒரு கலர் இருக்குல்ல. இப்போ நீங்கள் திமுகன்னு ஒரு ஐடென்டிட்டி, அந்த கூட்டணிக்கு இல்லை, அது எவ்வளோ பெரிய அளவுக்கு மக்களை திரட்டக்கூடியது, அசைக்கக்கூடியது, அதான் நான் கேட்குறேன். அந்த இடம் வந்துட்டு விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்குது, அது இடதுசாரிகளுக்கு இல்லை. இடதுசாரியினுடைய அரசியல் எப்பொழுதும் முக்கியத்துவம் வாய்ந்தது, நான் மறுக்கல. ஆனால் தமிழ்நாட்டில் அவங்கள்ட்ட ஸ்ட்ரென்த்ன்றது பெருசாக எதுவும் கிடையாது. சரி, இந்த நேரத்தில் நீங்கள் சொல்வது போல் இன்னைக்கு விஜய் அவர்கள் பிரித்திருக்கக்கூடிய வாக்குங்கிறதே மோஸ்ட்லி தலித் வாக்குகளையும் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் வாக்குகளையும் பிரிச்சிருக்கிறார், மறுக்க முடியல. அப்போ அதிகமாக தலித் வாக்குகள் பிரியப்பட்டிருக்கிறேன்னா இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கிறது. அப்போ அப்படி ஒரு சூழலில் விஜயிடம் செல்வாரா? அது சென்றால் எதிர்கால அரசியலில் அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடாதா? நீண்ட காலம் நோக்கோட அவர் செயல்பட்டார்னா விஜய் கிட்ட போக மாட்டார். குறுகிய கால செயல்பாடு, ஒரு மந்திரி பதவி வருது,
அதை வச்சுக்கிட்டு நம்ம மக்களிடையே வந்து இன்னும் எஸ்டாப்ளிஷ் ஆகலாம் அப்படின்னு நினைச்சாரு அப்படின்னா அவர் தோற்றுருவார். இவ்வளோதான். ஏன்னா நீ இருந்த இடம் வந்துட்டு கொள்கை கூட்டணி, இப்போ நீ போகக்கூடிய வந்துட்டு வியாபார கூட்டணி. இதில் உங்களை நியாயப்படுத்தவே முடியாது. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ செல்வதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா ஒருவேளை பாமகவும் வர வாய்ப்பு இல்லை, அதிமுக தயவால் ஒரு ஆட்சி அமைப்பதற்கான ஒரு சூழல் வருமா? என்டிஏ கூட்டணியிலேருந்து அதிமுக விலகி கேட்குறேன். ஆமாம், இப்போ எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருக்காரு. அவரை வந்துட்டு சிவி சண்முகமும் அவரை போய் பார்த்தாங்க, எஸ்பி வேலுமணி பார்த்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நாம வந்து தாவேகாவை ஆதரிக்கணும்னாரு. அவர் எடப்பாடி என்ன சொன்னார், முடியாது, கடைசி கூட்டம் வரைக்கும் நம்மளை கடுமையாக எதிர்த்திருக்காரு, பேசியிருக்காரு. அவரோட போய் நம்ம சேர்ந்தோம் அப்படின்னோம்னா அவருக்கு தான் பலனை ஒழிய நம்மளுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு அவர் கட்ட ரைட்டாக சொல்லிட்டாரு. ஸோ அதான் இப்போ வந்துட்டு ஓடிட்டு இருக்கு. இல்லை மீண்டும் ஒரு கூவத்தூர் ரெசார்ட் அரசியல் இப்போ தற்போது பேசிட்டு இருக்க இருக்கா? இந்தியா ஃபுல்லாக நடக்கக்கூடிய விஷயம் அந்த இங்கே மட்டும் நடக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? நம்ம ரசாதோ ஏதோ ஒன்று இல்லைங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ திமுகவில் அந்த பிரச்சனை இல்லை, பதவியை கேப்சர் பண்ணணும் போது எல்லாமே நியாயமாயிடும் அவனுக்கு. அதனால் அவங்க அந்த இடத்துல விமர்சிக்கவே வேணாம். இவன் நேரம் எவ்வளோ பாட்டில் உருண்டுட்டு இருக்கோம், என்னென்ன பண்ணிட்டு இருப்பாங்க, எல்லாமே என்ன பதவியை தக்க வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி, அவ்வளோதான். இப்போ அதிமுக எடப்பாடி அவர்கள் முடிவெடுத்தாலுமே இது எதிர்காலங்காலத்தான் அதிமுக இருக்கிறாங்கிற ஒரு கேள்வி. அதாவது மீண்டும் மீண்டும் கட்சி தாவலும் ஒரு குரூப்பாக போயிடுவாங்கன்னு ஒரு பதட்டமும். இப்போ திமுக தீவிரமாக எதிர்கட்சியாக செயல்படும், நாங்கள் தாவேக்காவை எந்த வகையிலையும் தொல்லை பண்ண மாட்டோம், எங்களுக்கு இருக்கிற ஸ்கீம் நடந்தால் போதும், நாங்கள் சட்டமன்றத்தில் பார்த்துக்கிறோன்னு சொல்கிறாங்க. அதிமுகவில் அப்படி ஒரு டிக்ளரேஷன் பண்ண முடியலையே, தாவிடுவார்களோ அப்படின்னு எம்எல்ஏக்களை லாக் செய்யறது. அப்படி ஒரு டிக்ளரேஷன் பண்ண வேண்டிய கட்டாயம் ஒன்றும் யாருக்குமே இல்லையே. கட்டாயம் இல்லாட்டியும் எடப்பாடி தன்னுடைய கட்சியையும் தன்னுடைய பொதுச்செயலாளர் பதவியை தக்க வைத்துக் கொள்ளவே ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது அதிமுக எதிர்வரு காலத்தில் இருக்குமா அப்படிங்கிறது நான் கேள்வி கேட்கிறேன். இல்லைங்க ஐயா, இது எப்படி அப்படின்னா உள்ளபடியே ஒரு ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் அப்படின்னா எல்லா சக்திகளையும் ஒரு செதற விட்டுருக்க கூடாது. இல்லை இப்போ கூட ஒருங்கிணைக்கலாம் அப்படின்னு பேசியிருக்க முடியும். அப்படி பேசல. அவர் தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவி மேலே இருக்கணும். அதிமுக ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஏதோ ஒரு காரணத்தினால அப்படி இப்படி தட்டி கழிச்சுட்டு நம்ம தோத்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவர் இருக்காரு. ஒரு புதுச்சேரியை வச்சு பார்த்தா கூட வந்துட்டு தாவேகா பலவீனமாக தான் இருக்குது, உன்னுடைய பலமாக தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு எத்தனை சீட்டு கொடுத்தாங்க? 2 சீட்டு. 1 ஜெயிச்சிங்க, 1 லாஸ்ட்டு. அப்போது நீங்கள் தண்ணியில் இறங்கி நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க? இந்த அரசியல் நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க? கொள்கை ரீதியாக நெல்லுங்க, தெளிவாக நெல்லுங்க, போராடுங்க. இந்த இவிஎம்லேருந்து எல்லாத்தையும் போராடலாம். அதன் மூலம் மக்கள் பற்றியில் ஒரு மதிப்பு கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் போகணும். நீங்கள் அதை விட்டுட்டு என்னைக்கு இதனால் வரை யாரை திட்டினீங்களோ அவர்கிட்டே போய்ட்டு மறுபடியும் அடைக்கலமாக வருது அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு உங்களுடைய பெருமையும் குறைக்கும், உங்களுடைய கட்சியின் மீது நம்பிக்கைத்தன்மையும் குறைக்கும். சரி, எதிர்வருங்காலத்தில் எடப்பாடி கையில் தான் அதிமுக இருக்குமா, இல்லை மீண்டும் ஏதேனும் ஒரு திராவிட கட்சியை அளிக்கும் நோக்கில் தான் பாஜக செயல்படுங்கும் பொழுது அது அதிமுகவுக்கு ஒரு பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா இது வருகாலத்தில்? ஏன்னா எந்த சைடு தாவேகா அரசு இங்கே அமைய இவரை பொறுத்த வரைக்கும், எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்துட்டு அதிமுகவுடைய கோர் ஓட்டு பேங்க் தான் நிற்கிறாரே ஒழிய அப்படியே மக்கள் அப்படியே அலைக்கடந்து திறந்து நம்மளுக்கு வருவாங்க மற்றவங்களாம் அப்படின்னு அவர் நினைக்கல. ஆனால் கோர் ஓட் பேங்கை வச்சு ஆட்சி அமைக்க முடியுமா? இன்னைக்கு அது முடியாது. அப்போ என்ன பண்ண போறீங்க? கட்சியை பலப்படுத்தணும். கட்சியை பலப்படுத்துறதுக்கு உனக்கு மனசு இல்லை, அப்போ என்ன ஆகும்? கிராஜுவலாக அழியும், அவ்வளோதான். அதுதான் டவுன்ஃபால் தான் கேட்குறப்ப. தொடர்ந்து டவுன்ஃபால்ங்கும் போது இன்னைக்கு வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சொன்னது போல 2 கட்சி தான், ஒன்று திமுக, இன்னொன்று தாவேகா போட்டிங்கிற ஒரு நரேட்டிவ் செட் பண்ணதுக்கு பிறகு அதிமுகவுடைய எதிர்கால நிலைமை என்ன ஆகும்? இன்னைக்கு நீங்கள் எம்எல்ஏவை பாதுகாக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, உங்கள் பேச்சை தாண்டி எம்எல்ஏக்கள் சில செயல்படுறாங்க. அப்படிங்கும் போதே கட்சி கட்டுப்பாட்டிலையும் இல்லை, பலவீனமாகவும் ஆகுது. எதிர்வரும் காலத்தில் அதிமுக அடுத்த தேர்தலை சந்திப்பதற்கு இருக்குமா அப்படிங்கிறத எவ்வளோ டேஞ்சரான கேள்வி தெரியுங்களா? அது இது நம்ம பதில் சொல்லணும்னா எவ்வளோ அதிமுககாரங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க தெரியுமா? ஆனால் உண்மையை பேச போல ஒரு கட்சியை பாஜக உடைக்குது. அவங்கள வச்சு தானே இந்த வந்துட்டு இந்த தியானம் எல்லாம் பண்ணாரு ஓபிஎஸ். அன்னைக்கு யாராவது சொன்னாங்களா அது பாஜக எங்கள் கட்சியை உடைக்குதுன்னு? சொல்லலை. அதுக்கப்புறம் அந்த கட்சி 2 தலைமையை உருவாக்குது, 1 2 உருவாக்குது. 2 ஒன்றா உருவாக்கி சசிகலா தூக்கி வெளில எறியுது. அப்போ யாராவது கோச்சிக்கிறாங்களா? அதுக்கப்புறம் 2ல் ஒருத்தர் இன்னொருத்தர் தூக்கி வெளில போகிறாரு, யாராவது குறைச்சிட்டாங்களா? இல்லை. அப்படி கட்டுற சந்தர்ப்பவாதம். அவங்களுடைய நோக்கம் என்ன? நம்மளே இருக்கணும், நம்மளே நல்லா இருக்கணும், நம்மகிட்டே அதிகாரம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு, நினைக்கிறாரு அவர். பட் எல்லா இடத்துலையும் ஒரு சீரிங் இருக்கும். அவ்வளோதான், இவ்வளோதான், நீ இதுக்கு மேலே வந்துட்டு பேசிக்காது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை அவர் உணர்ந்து செஞ்சாருன்னா எடப்பாடி பழனிசாமி எல்லாரையும் இணைப்பார். உணராமல் அப்படி இருந்தாருன்னா அதிமுக மோசமாக தோக்கும்.
மோசமாக இல்லாத போயிடும். அந்த நிலைமை அதுதான் எனக்கு என்ன பார்த்துட்டேன்னா, நாம் பார்க்கிற அந்த 2 திராவிட கட்சிகளில் ஒரு கட்சி வந்து நல்லா இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு ஒரு வேற்று சக்தியால வந்து சிதறி கிடக்கிறது, அது குறைந்து தொடர்ந்து தோல்வி முகங்கும்போது இங்க இருக்கக்கூடிய தொண்டர்களும் ஒரு 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 டயர்ட் ஆயிடுவாங்க. இங்கேயே ஒரு பலமான மேலேயே வந்து ஒரு பலமான ஒரு அமைப்பு இல்லைங்கும்போது அது மேலும் சிக்கலை ஏற்படுத்து. ஏன்னா இன்னைக்கு முதல்ல கேட்டது கட்சி தாவல் எங்க இருந்து வரும்னு கேட்டா 2ல் 3ல் 2 பங்கு எம்எல்ஏக்கள் தாவேக்காவுக்கு தாவுவாங்க அப்படின்னு சொல்ற கட்சியாக அதிமுக மாறிடுச்சு. மீண்டும் இப்படி ஒரு விஷயம் நடக்குதா அப்படிங்கிற கேள்விகளுக்கு தான் நான் இங்க வச்சேன். எனிவேஸ் அவங்க ஒரு பலமான இயக்கம் தான். அந்த ரெட்டலை சிம்பல் இருக்கிற வரைக்கும் அவர்களுக்கு அந்த பலம் இருக்கும். அந்த சிம்பல் அண்ட் டெல்லி எடுக்கக்கூடிய அடுத்த நகர்வுங்கிறது அதிமுகவை பாதிக்குமாங்கிறத நான் கேட்க வந்த கேள்வி. ஆமாங்க. அப்போ ஒரு கட்சியாக இருக்கும்போது உங்களோட சசிகலா இருந்தாங்க, டிடிவி தினகரன் இருந்தார், ஓபிஎஸ் இருந்தார், இபிஎஸ் இருந்தார், எல்லாருமே இருக்குங்க. இப்போ எந்த நிலையில் இருக்குது? அவங்களாம் ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக போயிட்டாங்களா? என்னைக்காச்சும் மக்களவை தேர்தலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிமுக 7 இடங்களில் டெபாசிட் எடுத்தது. இப்போ சட்டப்பேரவை தேர்தலில் அந்த கட்சி 100க்கும் மேற்பட்ட இடங்களில் டெபாசிட் எடுத்து சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய ஷாக்கிங் பாருங்க. அது இந்த தமிழ்நாடே 2 பேருக்கு தான் சொந்தம். ஒன்று திமுக இல்லாட்டி அதிமுக. சொன்னாலும் சொல்லணும்னாலும் இதான் நடக்க போகுது. ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இப்போ என்ன செய்கிறோன்றது தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இதுதான் நிலைமை. ஸோ அதிமுகவை சிதைச்சதனுடைய விளைவை இவங்கெல்லாம் வந்துட்டு அனுபவிக்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறமாவது அவங்க வந்துட்டு திருந்தி மேலே வருவாங்கன்னா அதோட $1 மில்லியன் கொஸ்டின் தான். சரி, அப்படியே அடுத்த கொஸ்டின். தாவேகா வருகை இங்கு அதிமுகவை மிக பெரிதளவில் அசத்தி பார்த்துருக்கிறதுங்கிறது ஒன்று. அடுத்ததாக சீமான் அவருடைய ஒரு 15 வருடம் அவருடைய ஒரு ஒரு அவருக்குன்னு நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் இப்போ அவரும் ஒன்றும் பதவியில் வந்து எதையும் ஊழலை செய்யலை. ஒரு சில விஷயங்களை சொல்கிறாரு, அதில் முரண்பாடுகள் இருக்கலாம். நீங்கள் மாற்றம் வேணும்னு ஒருவேளை சீமானை இங்கே யாரும் தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் சீமானுடைய ஓட்டு வங்கிங்கிறது மிக பெரிதளவில் சரிஞ்சிருக்கிறது. அதை எப்படி பார்க்குறீங்க? எதிர்வரும் அரசியல் களத்தில் தமிழ்நாட்டில் சிலது அப்படியே குறைந்து கொண்டே வருமா? சீமானுக்கு எவ்வளோ ஓட்டு விழுந்ததுன்னு தெரியாது நம்மளுக்கு. அல்டிமேட்டாக வந்துட்டு கவுண்டிங் பண்ணுற இடத்துல இந்த பூத்தில் 40 ஓட்டுனா 40 ஓட்டு, அங்கே 60 ஓட்டோடு விழுந்திருக்கலாம். அவருக்கு எதுவும் தெரியாது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது எவ்வளோ ஒன்று. ஆனால் சீமான் பண்ண பரப்புரைக்கு விழுந்தது 4% ஓட்டு அப்படின்றது தகாத ஓட்டு தான், பொதுவானதாக இல்லை. அவர் அவ்வளோ தூரம் சிந்தனையை வதைக்கிறார், அவ்வளோ தூரம் பேசுகிறார், ஒன்றுமே கிடையாது. இது ஒன்று. இன்னொரு பக்கம் இது பலவீனமாகுது, இன்னொரு பக்கம் இவரும் பலவீனமாகுது, இன்னொரு பக்கம் விஜய் பலவீனப்படுத்தப்படுவார். அப்போ தமிழ்நாட்டுக்கான ஆப்ஷன் என்ன இருக்குது? ஸோ நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கட்சியை பாருங்கள். நீங்கள் கட்சியிலேருந்து தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப நல்லா ரோசியாக தெரியும். அங்கே கீழே வண்டி அடிக்கிறாங்க, வர பத்திரிக்கை பிள்ளைங்க வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்ட்டு. உண்மை அது கிடையாது. அதான் நான் ஏன் கேட்டேன்னா, ஐயா இதுக்கப்புறம் எதிர்வரும் அரசியல் 2 கட்சிக்கு நடுவுலத்தாகத்தான் இருக்குமா அல்லது வேறு மாற்றம் வருமா உங்களுடைய பார்வையில்? அரசியலை பொறுத்த வரைக்கும் எதுவும் சொல்ல முடியாது நந்தா. நாளைக்கு ஒரு புதிய இயக்கம் ஒன்று உருவாகலாம். புரியுதுங்களா? இப்போ எல்லாரும் அறிமுகப்படுத்தப்பட்டவங்க தான் வந்து இப்போ இந்த யூடியூப் சேனலில் பேசக்கூடிய ஒரு பையன் கூட அந்த விஷயத்தை செய்யலாம். அதனால் இன்றைக்கி நம்ம உட்காந்துக்கிட்டு அறுத்திக்கிட்டு எதுவுமே வராது, இவங்க தான் காடல் உள்ளளவும் நீர் உள்ளளவும் இவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது எதுவுமே கிடையாது. சரி, திமுக தன்னுடைய கட்டமைப்பையோ பலத்தையோ இழந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? 100% இழந்திருக்கா? ஒரு கட்டமைப்பினுடைய பலம்ன்றது என்னது? மக்களிடையே இருக்கக்கூடிய செல்வாக்கு. மக்களிடையே செல்வாக்கு இருந்தது அப்படின்னோம்னா இந்த 3 நாளாக அந்த கட்சி அமைதியாக இருக்குமா? கொந்தளிச்சிருக்கும்ல அது. ஆவலையே. அப்போ என்ன அர்த்தம்? அதெல்லாம் அண்ணா பீரியடில் கலைஞர் பீரியடில் இருந்த மாதிரி இப்போல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு இந்த கட்சிக்கு எதிராக எத்தனை முறை ரொம்ப அவதூறாக பேசியிருக்காரு விஜய். இவங்க ஏதாவது பண்ணியிருக்காங்களா? பண்ணியிருக்காங்களா திமுக எதிர் நடவடிக்கை? ஒன்றுமே கிடையாது. இது வந்துட்டு இவங்களும் எதுவும் பண்ணாதுன்றாங்க, அவங்களும் பண்ண தயாராக இல்லை. ஏன்னா ஆட்சிக்கு வந்து வசதியாக சம்பாரிச்சிட்டாங்க, மறுபடியும் கீழ்நிலைக்கு பெருமை பண்ணாங்க, அவ்வளோதான். இது அதிமுக பொறுத்தது என்னவோ அதிமுக பொறுத்து, திமுக பொறுத்தது அப்படியே அதிமுக பொறுத்தது, ஒன்றும் பண்ண முடியாது. சரிவுங்கிறது இருக்கு, அதிமுகவுக்கு அதிகமாக இருக்குது, திமுகவுக்கு கொஞ்சம் குறை. அழிவுன்ற வார்த்தையை நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சரிவு கிரிவுன்றதெல்லாம் உங்கள் இஷ்டம். அதை எவ்வளோ அளவில் வேணால் பொருத்திக்கலாம். 100 தொகுதிக்கிட்ட வந்து டெபாசிட் எடுக்கிறீங்க அப்படின்னா யாருங்க காரணம்? எப்படியாப்பட்ட அரசியல் நடந்துருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். பட் மோசம் இல்லை அது. சரிங்க, இப்போ நான் ஏன் இந்த இதெல்லாம் கேட்க வந்தேன்னா, தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சி முதல் தேர்தலே இவ்வளோ ஒரு சீட்டுகளை வாங்கும் பொழுது அப்போ எதிர்வரும் அரசியல் அவர்களை சுற்றித்தான் நடக்க போகிறதா? அப்போ அப்படிதான் நடக்க போகுது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாம் சிதறி போக தானே போகுது. காங்கிரஸ் மாதிரி மற்ற கட்சிகளும் போக தானே போகிறாங்க. ஒரு தாவேகா மையப்பட்ட ஒரு அரசியல் இங்கே நிகழ போகிறதில்ல. கடற்கரை அவர் ஒன்றும் கேப்சர் பண்ண போகிறது நிறைய எதுவுமே நடக்காது. ஆனால் ஒன்றே ஒன்று தான், இந்த இடத்துல இந்த வயசானவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா, நீங்கள் 60 வயசு 65 வயசு அப்படி இருக்காங்க இல்லையா, இவங்கள்லாம்
இந்த கட்சிக்கு ஆதரவாக எப்படி திருப்பப்படுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் அதிமுகவுடைய எதிர்காலம், இல்லாட்டி இல்லை. இன்னொன்று நான் சொல்கிறேன், இந்த யூத்துக்கும் திராவிட கட்சிகளுக்கு இப்படியே ஒரு பெரிய இடைவெளி இருக்குது. இந்த இடைவெளியை அவங்க எப்படி இட்டு நிரப்ப போகிறாங்க? இப்போ பெரியார் மேலே மரியாதை இருக்குது, அண்ணா மேலே மரியாதை இருக்குது, கலைஞர் மேலே மரியாதை இருக்குது, ஆனால் இந்த ஆட்சி மேலே நம்பிக்கை இல்லைன்னா எப்படி? புரியல, அதுதான் புரியல. அதான் சொல்ல வரேன். அப்போ இவங்க வந்துட்டு இவங்களுடைய அணுகுமுறையை மாற்றணும். அது தெரியல. இப்போ என்ன இங்கே எல்லாமே இருக்கு, அதெல்லாம் நல்லா தான் பண்ணுறாங்க, ஆனால் எனக்கு ஒரு மாற்றம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்குல்ல. இல்லை, இவங்க சொல்கிறதெல்லாம் டுபா கொடுங்க, இந்த விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க தானே, மாற்றம்ல என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. உள்ளபடியே சொல்ல வர அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்களுக்கு தெரியாது, அவங்க தலைவருக்கு தெரியாது, அவங்க யாருமே தெரியாது. மாற்றம் என்னன்றது முன்னாடி திமுக ஓட்டு போட்டுருந்தாங்க, இப்போ நம்மளுக்கு போடுறாங்க, அவ்வளோதான். இதை வந்துட்டு பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக சித்தரிக்கிறது, இது ஒரு பெரிய ஒரு வழமை பாரம்பரியத்தினுடைய வெற்றியாக சித்தரிக்கிறது எல்லாம் ஏமாத்தல. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஏன் நான் இந்த முழுவதுமாக அந்த காணொலியில் முழுக்க சார்ந்து கேட்டேன்னா, ஏன்னா இது ஒரு 5 ஆண்டுகள் நீடிக்கக்கூடிய ஆட்சியாக இது இருக்குமான்னு கேட்டால் இல்லை, ஒரு 3 ஆண்டுகளை நிறைவு பெற ஒரு ஆட்சியாகத்தான் இருக்கணும் பலரும் நீங்கள் சொல்கிறீங்க, பத்திரிகையில் பலரும் சொல்கிறாங்க. இது 5 ஆண்டு நீடிக்கக்கூடிய தன்மை இருக்குமான்னு தெரியலை அப்படிங்கிற கேள்வி வரும்பொழுது, விரைவில் தமிழகம் இடைத்தேர்தலை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? மீண்டும் தேர்தல் அப்ப அதாவது 5 வருடம் முழுமையான ஆட்சியாக நடக்குமா சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் வந்துட்டு எனிதிங் ஹேப்பன், எது வேணாலும் நடக்கலாம், அவ்வளோதான். அப்படி நடக்கும் பொழுது மற்ற கட்சிகள் எந்த அளவுக்கு பலமாக இருக்கிறாங்க, அல்லது தாவேக்கா இன்னும் தனிப்பெரும்பான்மையோடு வர்றாங்களா, மக்கள் மனநிலை எப்படி இருக்குங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் ஐயா. எனிவேஸ், நீங்கள் சொல்கிற மாதிரி தாவேக்காவிற்கும் பிரச்சனை என்றால் பேசப்போவது யாராக இருப்பாருங்கிறத இன்னைக்கு நிறைய ப்ரூவ் பண்ணுறாங்க, பொறுத்திருந்து நம்மளும் பார்ப்போம். தாவேக்காக்கான பிரச்சனை அப்படின்றது அவங்களுடைய புரிதலில் தான் இருக்கே ஒழிய அவங்களுக்கு வெளியில் இல்லை. இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். தாவேக்கா, ஆதவ அர்ஜுனா, அருண்ராஜ், புஷி ஆனந்த், சிடிஆர் நிர்மல், செங்கோட்டையன், கோபா கிருஷ்ணன், இந்த இப்படி இருக்காங்க இல்லையா, ஒரு 20-30 பேர், இவங்க எப்படி இந்த அரசியலை முன்னெடுக்க போகிறாங்க, ஆட்சியில் இருப்பது அப்படின்றத பொறுத்து தான் விஜய் எம்ஜிஆரோ இல்லை புண்ணாக்காவோ ஆகப்படுறது. பொறுத்து வந்து பார்ப்போம் ஐயா, என்ன செய்கிறார், மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு பார்ப்போம். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி.